வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? செந்தில் வே சேனலில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, எந்தெந்த பழங்களை எப்படி சாப்பிடுவது, பழங்களை எப்படி சாப்பிடும்போது அதோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே சிலர் சொல்லுவாங்க, நாங்களாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவங்க அதை பற்றி நல்லா எக்ஸ்பர்ட், நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க சொல்கிறது, நாங்களாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த தலைப்பை நீங்கள் கேட்டதுமே எந்தெந்த பழங்களை எப்படி சாப்பிடுவதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்னன்றது தெரியும். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இதில் பழங்களில் 2 வகையாக இருக்குது. தேடி வரும் பழங்கள், இன்னொன்று நம்ம தேடி செல்லும் பழங்கள் அப்படி. தேடி வரும் பழங்களில் பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது சிறுநீர் கல் ப்ளஸ் நரம்பு மண்டலம் வலுவாகும். ஆண்கள் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ஆண்மை குறைவு இல்லாமல் போகும். அது தவிர பப்பாளி பழத்தை யாருனாலும் சாப்பிட்லாம், சின்னவங்க இல்லை பெரியவங்க எல்லாருனாலும் சாப்பிட்லாம். கண் பார்வை நல்ல ஒரு பலமாக இருக்கும், கண் பார்வை குறைபாடு குறையும். அடுத்து நம்ம அன்னாச்சி பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். அன்னாச்சி பழத்தில் விட்டமின் பி இருக்கிறனால பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுபோக சிலர் அன்னாச்சி பழத்தை வெறுக்கிறதுக்கு ஒரே காரணம் பல்கூச்சம்ன்றதுனால அவங்க அன்னாச்சி பழம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு கீத்து அன்னாச்சி பழம் சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 நாள் பல்கூச்சம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அன்னாச்சி பழத்தை நீங்கள் அதுக்கு தப்பு சொல்லக்கூடாது. நீங்கள் பல் விளக்குற அந்த பேஸ்ட்டோ பல்பொடியோ தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணுங்கள். அதுக்காண்டி அன்னாச்சி பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் இருக்காதீங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டது மாதுளம்பழம். மாதுளம்பழத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு வறட்டு இருமல் சொல்கிற அந்த பிரச்சனை இல்லாமல் போகும். வெயில் நேரத்தில் வறட்டு இருமல்னு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் மாதுளம்பழத்தை நைட்டு ஒன்று சாப்பிட்டிங்கன்னா வறட்டு இருமல் வராது. அதுபோக மலச்சிக்கல் அறவே வராது. மாதுளம்பழம் சாப்பிடும்போது பெண்கள் 48 நாள் தொடர்ந்து மாதுளம்பழம் சாப்பிடும்போது பெண்கள் சம்மந்தமான உடல் பிரச்சனைகள் தீர்வாகும். அதே மாதிரி ஆண்களுமே டெய்லி நைட்டு படுக்கும்போது ஒரு மாதுளம்பழத்தை சாப்பிட்டு தூங்கலாம். அதோட இனப்பெருக்க மண்டலம்னு சொல்கிறது வலுவாகும். அடுத்து நம்ம வாழைப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாழைப்பழத்தை நிறையா பேர் ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு விசேஷனாலும் இருக்கிறது வாழைப்பழம். ஆனால் அப்படிப்பட்ட வாழைப்பழத்தை நம்ம ஒரு அசால்ட்டை நினச்சிக்கிறோம். சிலர் காலை கடனுக்காக மட்டும்தான் வாழைப்பழத்தை நைட்டு சாப்பிட்றாங்க. உண்மையிலே பார்த்தா வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு தகுந்த நேரம்ன்றது நைட்டு கிடையாது, பகல் தான். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா மனச்சிக்கல் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அது தீர்வு அமையுது. இன்னும் சொல்லப்போனால் பக்கவாதம், இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு முன்கூட்டியே வாழைப்பழத்தை சாப்பிடும்போது தடுக்கிற அளவுக்கு வாழைப்பழத்துக்கு சக்தி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை, இன்னும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் வாழைப்பழத்தை சாப்பிடும்போது ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். அதை விட்டு நீங்கள் டீ, காப்பி, செயற்கை ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் உடம்புல உள்ள சக்தி மேலும் தான் போகுமே தவிர சக்தி கூடாது. அந்த மாதிரி இடத்துல வாழைப்பழத்தை சாப்பிட்லாம். அதுவும் போக இந்த தூசி இதில் வேலை பார்க்குறாங்களா, இவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 வாழைப்பழம் சாப்பிட்டே ஆகணும். அது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா லங்ஸில் தூசியெல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகி நின்றுக்கணும். அதனால தான் அவங்க அதுவும் அவங்க ஸ்மோக்கராக இருந்தாங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை. நிச்சயமாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் அவங்களுக்கு எதுக்கு வருதுன்னே தெரியாது. இந்த மாதிரி வாழைப்பழத்தை டெய்லியும் 3 சாப்பிட்ணும். ஒரு வேளை நம்ம சாப்பிட்டு அந்த வேலையை சாப்பிட்டு முடித்து ஒரு 3/4 மணி நேரம் கழித்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த நுரையீரல் சுத்தமாகும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி, ஏ, பி இதெல்லாம் இருக்கிறனால உடம்புக்கு உடனடியாக தெம்பை கொடுக்கும். ப்ளஸ் ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் ஏதோ ஒரு சோர்வாக உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆரஞ்சு பழத்தை கொடுக்கும்போது உடனடியாக தெம்பு கிடைக்கும். அதுவும் போக கமலா ஆரஞ்சுன்னு சொல்கிறோம்ல, கமலா ஆரஞ்சை டெய்லி காலையில் சாப்பாட்டுக்கு பிறகோ அல்லது சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது சாப்பிட்ட 1/2 மணி நேரம் கழிச்சோ கமலா ஆரஞ்சு சாப்பிடும்போது உடம்புல சில வெளிப்புறமான கட்டிகள் இருக்கும். சிலருக்கு நெருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். அந்த மாதிரி கட்டிகள்லாம் தொடர்ந்து ஒரு 2 மாதம் இந்த கமலா ஆரஞ்சு சாப்பிடும்போது அந்த கட்டிகள்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது திராட்சை பழம்ன்றதுமே நம்ம எல்லோரும் எப்படி சாப்பிடுவோம்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் திராட்சை பழம்னா வாயில் போட்டு மென்னுட்டு அந்த தோலையும் அந்த விதையும் துப்பிடுவாங்க.
இதுதான் 99% மக்கள் சாப்பிட்றது விதம். ஆனால் உண்மையிலே திராட்சை பழத்தையும் இந்த கொடிமுந்திரின்னு சொல்கிற திராட்சை கொடிமுந்திரி எதுனாலும் சரி, அது எல்லாமே வந்து தோலோட அப்படியே போட்டு சாப்பிட்றணும். எப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த விதை வந்து கொஞ்சம் கசக்க தான் செய்யும். பட் அந்த தோல் அந்த விதை எல்லாத்தையும் வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிடணும். அப்போ தான் அந்த திராட்சை பழத்தோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும். சிலர் வந்து என்னென்னா சீட்லெஸ்ன்னு சொல்லுவோம், விதை இல்லாத பழங்களை வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா மெதுவாக சாஃப்டாக இருந்தாலுமே அதனால் வந்து உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. சும்மா ஒரு பழத்தை சாப்பிட்றோம் அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே திராட்சை பழத்தை வந்து அந்த விதை இருக்கிறத பார்த்து வாங்குங்க. விதையோட நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. ஆனால் சிலர் சொல்லுவாங்க இந்த தோலை சாப்பிடும்போது நெஞ்சை கறிக்கும் வருமா, புளிச்ச எப்போ வரும்னு. நிச்சயமாக வரும். அது எப்போ வரும்னா நீங்கள் வந்து அரைக்குறையாக மெல்லாமல் அப்படியே முழுங்கிட்டிங்கன்னா வரும். ப்ளஸ் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே தண்ணி குடிச்சிங்கனாலும் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுனா பொதுவாகவே எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு 20 நிமிஷமாவது வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தான் திராட்சை பழமும் அதோட தோல் விதை எல்லாத்தையும் கலந்து நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நெஞ்சு கிடைக்காது. அடுத்து நம்ம பார்க்குறது பலாப்பழம். பலாப்பழத்தில் நார்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைக்கு வாய்ப்பே இருக்காது. அதில் பலாப்பழத்துக்குள்ளே ஒரு சின்ன நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு தாராளமாக பலாப்பழங்களை எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம். அது வந்து நுரையீரலை வந்து நல்லா சுத்தப்படுத்துகிற ஒன்றாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிற கொய்யாப்பழத்தை பற்றி தான். கொய்யாப்பழத்தில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கனால எலும்பு நல்லா வலுவாகும். இதுவும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம். கொய்யாப்பழத்தை வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கனால தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக டெய்லி சாப்பிடும்போது சுண்ணாம்பு சத்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொய்யாப்பழத்தை வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி விட்டு விட்டு சாப்பிட்லாம். கொய்யா பழமாக சாப்பிட்றதோட காய் அரைக்காயின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் அதோட சக்தி நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்கூலில் போகிற பசங்கள்லாம் வந்து 7வது 8வது படிக்கிற பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் லஞ்ச் டயத்தில் கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்க ஒரு வருஷத்துக்கு டெய்லி தொடர்ந்து காலைல லஞ்சில் மத்தியானம் சாப்பிடும்போது சிலருக்கு வந்து இந்த சுண்ணாம்பு சத்து அதிகமாகி கல்லடைப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேர் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஒரு 7வது 8வது படிக்கிற பசங்களுக்கு கல்லடைப்பு வருதுன்னா அதுக்கு இதான் காரணம். அதனால் வந்து இந்த கொய்யாப்பழத்தை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிடாம 2 மாதத்துக்கு ஒருக்க விட்டு விட்டு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது அதோட கால்சியம்ன்ற அந்த சுண்ணாம்பு சத்து நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இந்த கல்லடைப்பு பிரச்சனை வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேடி செல்லும் பழங்கள், அதாவது சீசன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதில் முதல் நம்ம பார்க்குறது முக்கனிகளில் முதல் கனியான மாம்பழம் பற்றி தான். மாம்பழத்தில் வந்து மாவுச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கல் வராது. ப்ளஸ் ஹை பிபி உயர்ந்த ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம், அந்த பிரச்சனைகள் குறையும். அடுத்து நம்ம பார்க்குற பழம் சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் சாப்பிடும்போது சிறுகுடல் பெருகுடல் சுத்தமாகும். அந்த வயிற்றில் அந்த இருக்கிற அந்த புழுக்கள்லாம் வந்து இல்லாமல் போகும். புழு பூச்சி இதெல்லாம் வந்து இல்லாமல் போகும். ஆனால் இந்த சீத்தாப்பழத்தில் சாப்பிடும்போது நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது. மித்த பழங்கள் மாதிரி இது வந்து ஒரு முழுமை பெறாது. அதாவது இப்போ ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடும்போது நம்ம வந்து ஒரு பழம் சாப்பிட்ட திருப்தி இருக்கும், வயிற்றில் ஏதோ போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது நம்ம வயிறு நிறைஞ்ச மாதிரியே ஒரு திருப்தி இருக்காது. ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு அமைப்பாக இருக்காது. ஒரு அந்த விதை இருக்கும், மாதுளம்பழத்தோட விதைகள் மட்டும்தான் பெரிய அளவில் தெரியும். நம்ம வாயில் போட்டுட்டு அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு துப்பிடுவோம். ப்ளஸ் அந்த பழங்கள் வந்து உள்ளே போகிற அந்த ஃபீலிங் வந்து நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அது போக இது காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் சீத்தாப்பழத்தை அவாய்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக சீத்தாப்பழத்தில் இருக்கிற சக்தி, அதில் உள்ள அந்த பவர் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வந்து சீத்தாப்பழம் சீசன் அப்போ அதை வந்து விட்டுறாதீங்க, சாப்பிட்ருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது நாவற்பழம், அதாவது நவாப்பழம்னு சொல்லுவோம். இது வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இது வந்து துவர்ப்பு சுவை உடையது. நவாப்பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது சர்க்கரை நோய் வந்து குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதிலே அந்த நவாப்பழத்தோட கொட்டையை எடுத்து வச்சு ஒரு 21 நாள் நெண்ணெயில் காய வச்சு அதை நல்லா பொடி செஞ்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு கலந்து சாப்பிடும்போது ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா சுகர் வந்து படிப்படியாக குறைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அதை யாரும் செய்கிறதில்ல. இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கொடிக்காய் பழம். இப்போ உள்ள ஸ்கூல் பசங்கள்கிட்டையோ காலேஜ் பசங்கக்கிட்டேயோ வந்து
கொடிக்காய் பழம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறது அது என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட கேட்டால் ஒரு 10 பேர் கொடிக்காய் பழம்னா என்னன்னு தெரியாது. கொடிக்காய் பழம்ன்றது வந்து அது வந்து துவப்பு சுவையும் இருக்கும். நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா இனிப்பு சுவையாக மாறும். அதுவும் வந்து சுகருக்கு நல்ல ஒரு மருந்தாக அமையும். கொடிக்காய் பழத்தை தொடர்ந்து சீசனில் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதில் வந்து சுகருக்கான மருந்து நிறையா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சப்போட்டா பழம். சப்போட்டா பழத்தை நல்லா கூழ் மாதிரி அரைச்சி அதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை போட்டு ஒரு 4 சப்போட்டா பழத்துக்கு ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை கலந்து குடிக்கும்போது நெஞ்சு சளி குணமாகும், உடல் சூடு குறையும். சப்போட்டா பழத்தை சாப்பிடும்போது நல்ல தூக்கம் வரும். சில பேர் சப்போட்டா பழம் சாப்பிட்றதுக்கு ஏன் வெறுக்கிறாங்கன்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கையில் வாயிலெலாம் ஒட்டும், அதனால் வந்து அதை வெறுக்கிறாங்க. அதோட வந்து சப்போட்டா பழத்தை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்குள்ளே உள்ள விதையை கீழே துப்பிடலாம். அதை தோலோடு சாப்பிட்டோம்னா அதோட முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போட்டா பழத்தை நிறையா பேர் தோலை கீழே போட்டு அது உள்ளே இருக்க லேசான அந்த ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் வர அந்த பழத்தை மட்டும் தான் சாப்பிட்றீங்க. கீழே அந்த தோலை அப்படியே கீழே போட்டுறீங்க. அந்த தோலில் தான் அதோட முழு சக்தியும் இருக்குது. அதனால் சப்போட்டா பழம் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கழுவிட்டு உள்ளே உள்ள விதையை மட்டும் கீழே போட்டுட்டு சப்போட்டா பழத்தை அப்படியே மென்று சாப்பிடுங்க, முழு பலனும் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது அத்திப்பழம். அத்திப்பழத்தில் கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கனால இது ஒரு வரம்பற்ற ஆற்றலை உடம்புக்கு கொடுக்குது. அதுபோக ஆண்கள் வந்து தினமும் இரவு ஒரு டம்ளர் பால் ப்ளஸ் 4 அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா இனப்பெருக்க மண்டலம் வலுவடையும். அத்திப்பழம் சாப்பிட்றதுக்கு உகந்த நேரம் நைட்டு படுக்கும்போது தான். ஒருவேளை நைட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக கூட அத்திப்பழத்தை சாப்பிட்டோம்னா தப்பு இல்லை, அந்த மாதிரி கூட செய்யலாம். சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மண்டலம் சாப்பிட்டோம்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து சில குறிப்பிட்ட காய்கள் அதை வந்து நம்ம எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், மாங்காய் இது மூணையுமே வந்து நம்ம எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி சாப்பிட்லாம்னு சொல்கிறத விட எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய், மாங்காய், வெள்ளரிக்காய் இதை வந்து எப்படின்னா நம்ம சாப்பிட்ற முறைன்னு தெரிஞ்சோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இதில் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. உப்பு மிளகாப்பொடி போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி மட்டும் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்தாலும் இதோட உண்மையான சுவைன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த சாதாரணமாக சாப்பிடும் போது தான் அந்த புளிப்புலாம் கலந்து தான் அதோட டேஸ்ட்டே இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் உப்பு மிளகாப்பொடி போட்டு சாப்பிடும்போது நிச்சயமாக சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு விதமான உரைப்பு காரத்தன்மை இருக்கும். அதனால் நிச்சயமாக நான் உடனே தண்ணி குடிக்க போயிடுவோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது தான், எந்த ஒரு பழங்களோ அல்லது உணவுகளோ சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷத்து வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் இதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா நிச்சயமாக அதோட சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் சாப்பிட்றது வேஸ்ட்டு தான். அதனால் இது மூணையுமே வந்து நீங்கள் முடிஞ்ச மட்டுக்கு அப்படியே சாப்பிடுங்க. எதுவும் உப்போ மிளகாப்பொடியோ போடாமல் சாப்பிடுங்க, அதான் நல்லது. அடுத்து நம்ம வந்து நிலக்கடலை எப்படி சாப்பிட்றது அப்படின்றத பார்க்கலாம். நிலக்கடலைன்றது வந்து நம்ம வறுத்து சாப்பிட்றது. பச்சையாக வந்து நிலக்கடலையை பால் எடுத்து குடிப்பாங்க, அதுவும் ஒரு விதமான சக்தி தான். அதை நம்ம வறுத்து சாப்பிடும்போது சிலர் வந்து அதை நல்லா தோலெல்லாம் உதுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்றது தான் பித்தத்துக்கு காரணமே. நிலக்கடலையை எப்பயுமே வந்து வறுத்துட்டோம் அப்படின்னா தோலோடு சாப்பிட்றது தான் நல்லது. இன்னும் சிலர் வந்து அதை ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க. அதை உரித்து அதுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன ஒரு துருப்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு அதை கீழே போட்டுட்டு பருப்பை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாலுமே பித்தம் வரதான் செய்யும். அப்படி சாப்பிட்றனால தான் நிலக்கடலை சாப்பிட்டா பித்தம் வருது அப்படின்றாங்க. இதுக்கு என்னென்னா தோலோடு சாப்பிடுங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த நிலக்கடலையை சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு சின்ன கட்டி மண்டவளத்தை எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோதான், ஈக்குவல் ஆயிரும். இன்னும் சொல்ல போனால் இந்த மண்டவளத்தையும் நிலக்கடலையும் சாப்பிட்றதுனால தான் கடலை மிட்டாய் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க தான். இது என்னோடய கருத்து. பட் அது எப்படி வந்துச்சுன்னான்றது நமக்கு தெரியல. நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேணாம். நிலக்கடலையை சாப்பிட்டு நம்மளால் ஒரு வேலைக்கு எவ்வளோ சாப்பிட போகிறோமோ அவ்வளோ சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு கட்டி மண்டவளத்தை சாப்பிடுங்க, பித்தம் வராது. அடுத்து பார்த்தா பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு சாப்பிட்றது வந்து அநேக பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதாம் பருப்பு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி நெஞ்சு கடிக்கும், எனக்கு இருக்குன்னு மயக்கம் வரும் அப்படின்வாங்க. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பாதாம் பருப்பு சாப்பிட வேண்டியதில்லை. பாதாம் பருப்புன்றது வந்து நிலக்கடலை மாதிரி ஒரு பருப்பு தான். சும்மா ஒரு 2 எடுத்து வாயில் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பை மெனக்கெட்டு சாப்பிடணும், அதோட முழுமையான சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நைட்டு ஒரு 3 பாதாம் பருப்பை ஒரு ஆளுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு 3 பருப்பு பாதாம் பருப்பு போட்டுருங்க. அதை நைட்டு ஊற போட்டுருங்க.
காலையில் எழுந்திரிச்சு தோலை உரித்து அழகாக மென்று சாப்பிட்றலாம். இப்படி சாப்பிடும்போது பாதாம் பருப்போட முழு பலன் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதுவும் நிலக்கடலை பருப்பு மாதிரி தான். அதோட பாதாம் பருப்பு பால் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடல் இந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்கிற அந்த சக்தி கிடைக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம். சாப்பிட்டு இந்த கடினமான வேலை செய்கிறவங்களும் இதை நல்லா சாப்பிட்லாம். ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த நெஞ்ச கரிப்புற தன்மை இருக்காது. ப்ளஸ் இந்த கிறுகிறுன்னு வருதுன்றாங்கள, ஒரு மாதிரி மந்த புத்தியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறது இருக்காமல் போகும். இது பாதாம் பருப்பை ஊற வச்சு இந்த தோலை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. தோலை கீழே போட்டு உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் சாப்பிடுங்க, நல்லது. அதே மாதிரி இந்த ஆப்பிள், அன்னாச்சி, நவாப்பழம் இது 3யுமே வந்து வெறும் வயித்துல கண்டிப்பான முறையில் சாப்பிடக்கூடாது. ஒரு லாங் ட்ரிப் போகிறோம், அல்ல ஏதோ ஒரு பசி காரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம உடம்பு வயிறு எம்டி ஸ்டொமக்காக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சும் இந்த ஆப்பிள், அன்னாச்சி பழம், நவாப்பழம் 3யுமே வந்து நம்ம சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி இரவு பழங்கள் அப்படின்னு சொல்கிறது இருக்குது, நைட் ஃப்ரூட்ஸ். இதை வந்து நம்ம நைட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பகல்லையும் சாப்பிட்லாம். பட் நைட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும். அது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து இருக்குன்றாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் கிலோ கணக்கில் சாப்பிட்டா தான் இரும்பு சத்து உங்களுக்கு உடம்புல சேரும். அதுக்காண்டி நம்ம கிலோ கணக்கில் பேரிச்சம்பழத்தை சாப்பிட முடியாது. அதனால் பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம ஒரு மண்டலம் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்லாம். ஒரு 3 பழம் 4 பழம் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றாப்புல சாப்பிட்லாம். சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு படுத்துக்கலாம். இது வந்து நைட்டு. இன்னும் சொல்லப்போனால் நைட்டு சாப்பாடுக்கு பதிலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலைப்பளு ஒர்க் மெத்தடு அதை பொறுத்து சிலர் வந்து கடினமான வேலை பார்க்குறாங்க, கண்டிப்பான முறையில் நைட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆஃபீஸ் ஒர்க்கு சிம்பிளாக உட்காந்து மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க, மைண்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக நைட் நேரத்துக்கு பதிலாக இந்த பழங்களை சாப்பிட்லாம். பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம். அதே மாதிரி அத்திப்பழம் ஒரு 4 அத்திப்பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழத்தை பாலை குடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அத்திப்பழம், பேரிச்சம்பழம், மாதுளப்பழம் அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு மண்டலத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 48 நாளைக்கு பேரிச்சம்பழம், 48 நாளைக்கு அத்திப்பழம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து வெயில் நேரத்தில் மாதுளம்பழம் சாப்பிட்லாம். மாதுளம்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த செரிமான கோளாறுகள் இந்த மாதிரி இருக்காது, மலப்பிரச்சனைகள் இருக்காது. இதே மாதிரி சில ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். அதே மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ரஸ்தாளி வாழைப்பழம், நேந்திரம், செவ்வாழை இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாழைப்பழத்தையும் ஒவ்வொரு மண்டலத்துக்கு நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிடும்போது அந்தந்த பழத்துங்களில் சில சக்திகள் இருக்கும். நேந்திர வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம். சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு எடை போடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டே இருக்காங்கன்னா அவங்க அந்த மாதிரி சாப்பிட்லாம். செவ்வாழைப்பழம் சாப்பிட்லாம். செவ்வாழைப்பழம்னா ஒரு 40-50 வயசுக்கு மேலே அந்த கண் பார்வைகள் கொஞ்சம் ரொம்ப டிம்மாக இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்க செவ்வாழைப்பழத்தை 2 மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி இரவு பழங்கள் அப்படின்னு சொல்கிறது பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம். வாழைப்பழத்தில் உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு பழங்களையுமே ஒரு மண்டலத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டா தான் அதோட முழு பலனும் கிடைக்கும். சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் இன்றைக்கி இந்த 2 வாழைப்பழம், நாளைக்கு பேரிச்சம்பழம் அப்படி சாப்பிட்டோம்னா நிச்சயமாக அதோட பலன் வந்து கிடைக்காது. சும்மா நம்ம சாப்பிட்றது ஒரு செலவு கணக்கில் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக அவங்க உடம்புல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் வந்த எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் மேலும் பல பதிவுகள் வரவிருக்கு. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை 4 பேரோட பகிர்ந்துக்கிறது நல்லது தான். மேலும் பல வித்தியாசமான விவகாரமான தலைப்புகளோட பதிவுகள் வர இருக்கு. சந்திப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம பதிவை கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் நன்றிகள்.